சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற முக்கிய நகரங்கள் தான் பார்க்க போகிறோம். அப்போ வந்து நகரங்கள் என்னென்னு இருந்துச்சுன்னா, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ ரெண்டுமே பாகிஸ்தானில் இருக்கிறது. இப்போ ஹரப்பா வந்து பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்தது, மொஹஞ்சதாரோ வந்து சிந்து மாகாணத்தை சேர்ந்தது. இந்தியாவில் இருக்கிற நகரங்கள் என்னென்னா, டோலாவிரா, லோத்தல், சுர்ஹோட்டடா அது வந்து குஜராத்தில் கண்டுபிடிச்சாங்க. காலிபங்கன் வந்து ராஜஸ்தான், பனவாலி, ராய்ஹர்கி ரெண்டுமே வந்து ஹரியானாவில். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்த சிறப்புகள் என்னென்னா, அரண்கள், பாதுகாப்புகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நன்கு திட்டமிடப்பட்ட தெரு, சந்து, கழிவுநீர் வடிகால் வசதி இருந்துச்சு. இதெல்லாம் இருக்கிறதுனால அங்கே வந்து குடிமை அதிகாரிகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுட்ட செங்கற்கள், சுடாத செங்கற்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணாங்க. நகரங்கள் வந்து சட்டக வடிவமைப்பை கொண்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த முக்கிய சிறப்புகள் என்னென்னா, வீடுகளில் 2 தளங்கள், மாடி வீடு இருந்துச்சு அப்படின்றாங்க. அறைகள் இருந்துச்சு, குளியலறை இருந்துச்சுன்றாங்க. கழிவுநீர் வடிகால் வசதி நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. மொஹஞ்சதாரோவில் 2 பகுதி இருந்துச்சு. தாழ்வான நகரம் இருந்துச்சு, கோட்டை பகுதி இருந்துச்சு. மொஹஞ்சதாரோவில் பெரும் குளம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. மாபெரும் சேமிப்பு கிடங்கு ஒன்று எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா, அதுவும் மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க.